ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்து நம்மை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை கூட பாடுவோம். பாடல் பகுதியில ஒவ்வொருவரையும் தொடர்பு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவா நான் விசேஷித்தவர் ராஜா நதி தினம் யோசிப்பவர் தேவா நான் விசேஷித்தவர் ராஜா நதி தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா எதினா விசேஷித்தவர் ராஜா நனை தினம் யோசிப்பவர் தேவா நான் எதினா விசேஷித்தவர் ராஜா நனை தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா என்னோடு வருவதினா எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாதெல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாதெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும்
ஹalleluya. நாம் யாரிடத்திலே கேட்கப் போகிறோம்? தேவ ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய முகங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விடுவதில்லை. ஆண்டவரே, எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனே, அப்பா, எவைகளெல்லாம் தடைகளா இருக்கிறதோ, எவைகளெல்லாம் நமக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் தேவன் இந்த கால வேளையிலே நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் தேவன் மாற்றப் போகிறார். ஹalleluya. விசுவாசித்தால் மாத்திரமே இவைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஹalleluya. கடிகளவு விசுவாசம் இருக்கிறதோ, தேவன் அதை ஆண்டவரே, அப்பா, மழையை பார்த்து கடிகளை பேசி போ என்று சொல்லுகிறது. அது அப்படியே ஆகும் என்று சொன்னது போல, அப்பா, நம்ம கடிகளவல்ல, அதற்கும் குறைவாக விசுவாசிக்கிறாலும் எங்களுடைய விசுவாசங்கள் பெரிதாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய தேவ சமூகத்திலே எங்களுடைய விசுவாசங்கள் பெரிதாய் காணப்பட வேண்டும் ராஜா. இந்த காலையில் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றும். எங்களுடைய ஆண்டவரை மாறாக எல்லாம் எடுத்து போடும். கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் மாற்றும் என்று சொல்லி மறுபடியும் நடி உணர்ந்து நாம் பாடும்போது எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சந்தோஷம் நான் காணுவேன். கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை நாங்கள் இந்த நாளிலே சீக்கிரமாக பார்த்து நாங்கள் முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் பவுல் ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். முதல் பகுதி பார்த்தா, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களை வெளிப்படுத்துவதை சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். அப்போ அவருக்கு ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அப்போ பாட்டு ப்ரேயர் ரெக்கார்ட் கொண்டு வரார். அது ஏழுன்னு வச்சுங்களேன். உயர்த்தாதபடிக்கு அவருக்கு என்னது, அதுதான் அவருக்கு யோசிக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார், எல்லாம் பண்ணாலும் நமக்குள்ள மாம்சத்துக்களை நமக்குள்ள ஜென்ம சுவாவங்களில் எங்கோ இடத்துல நமக்கு ஒரு இடிக்கும். இல்லையா? அப்போ பவுலுக்கும் என்னது, பவுல் சாதாரண ஆள் அல்ல, பெரிய வசதி படைத்தவர், பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவர், படித்தவர், எல்லாம் கற்று அறிந்தவர். அவருக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்ல முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாமே குப்பை என்று சொல்லுகிறார். படித்த படிப்பு குப்பைங்கிறாரு, அப்படியே பண வசதி எல்லாவற்றையும் குப்பை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நமக்குள்ள என்ன இருக்கும், அப்பப்போ நமக்கு என்னது மேலே எழும்பிக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். கோபம் வரும், இல்லாட்டி இருக்க வரும், ஏதோ ஒன்று நமக்குள்ள இருந்து போகாமல் அது என்ன செய்யும், அது அது நமக்குள்ள இருக்கும். ஆமாவே இல்லையா? இல்லாமல் இருக்க முடியாது, எந்த மனுஷனுமே சொல்ல முடியாது. நான் கோபமே படமாட்டேன் அப்படின்னா அதுதான் முதலாவது போய். ஆமாவே இல்லையா? அப்படி ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோம், எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் ஏதோ ஒன்று நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கும். அது ரோமருக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார். ஆகவே இங்கே வாசிக்கிறோம். அன்றியும் மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
இருக்கிறது. சொல்லுகிறான், நான் மேன்மைப்படுத்தாதபடி. ஆமே, இப்போ நமக்கு மேன்மை வராதபடி இருக்கும். ஏன்னா அவர் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இவர் வேறு யாரை குறித்தல்ல, தான் என்க மூன்றாவது வானம் வரைக்கும் அவர் என்ன செய்யப்பட்டிருக்காரு, ஆவியிலேயோ சரீரத்திலேயோ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அதான் கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது அங்கே எழுதுகிறார், நான் என்ன செய்தேன்னா அரேபியா தேசங்களிலே போய் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து நான் என்ன செய்தேன், எப்படி மோசே அந்த 5 ஆகமங்களை எழுதினாரோ அதே போல பவுல் தான் அநேக நிருபங்களை எழுதினார். அப்போ பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு தேவைப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்கள் கட்டளைகள் தேவைப்பட்டது போல இந்நாட்களிலே ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நிருபங்களை நல்லா வாசிக்க வேண்டும். நிருபம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலப்படுத்தும். ஊழியக்காரர்களையும் நிருபங்கள் தான் நம்ம அடிக்கடி பார்க்கணும். அதில் தான் எல்லாம் இருக்கு. இந்த நிருபத்தில் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். குடும்பம் நடத்துவது எல்லாமே எழுதியிருக்கிறது. ஏன்னா இது ஒரு கூட்ட ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்கும், கொரிந்தியர் பட்டணத்து ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்கள், அதுபோல் எபேசியர் ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்கள், அதுபோல் நம்முடைய நாட்டிலும் தமிழர்கள் ஒரு விதமாக இருப்போம், மலையாளிகள் ஒரு விதமாக இருப்போம், யார் தெலுங்கு, அவங்க யார் என்னமோ தெலுங்குகளா, அப்படி ஒவ்வொருத்தரும் கன்னடாக்காரங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அதுபோல் உடை நாகரிகம் இருக்கும், அது பேச்சு வழக்குகள், இப்படி எல்லாமே இருக்கும். ஆகவே அப்படி ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டது அவர்கள் இருக்கிறது. நம்முடைய சபைக்குள் காணப்படாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பவுலுக்கு அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறபடினாலே அது என்னை விட்டு நீங்கும்படினா 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்போ 3 தரம் என்று சொன்ன என்னது, ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிக்கிற பொழுது 3 நாள் ஒரு முறை அப்படி அல்ல, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க போகிறாரோ யூதர்கள் முறைப்படி 3 என்கிறது அது அன்னுதினம். அதாவது நம்ம சொல்லுவோமே, என்ன எடுத்தீங்க பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், 2 3 அப்படின்னுவோம். அப்படி அந்த மாதிரி பேச்சு வழக்கில் இருந்தாலும் அவர் என்ன செய்வான், அந்த தினமும் என்னது அந்த மேன்மை தனக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர் ஆண்டவர்கள் கேட்கிறார். அதுதான் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரா, ஏன் கிருபை போதும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கால வேளையில் வந்து உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, சில நேரங்களில் சில காரியங்களுக்குள்ள நம்ம அதையே யோசிச்சு கொண்டே இருக்கக்கூடாது. சில பேர் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு வேணும் கோபம் வருது பாஸ்டர், கோபம் வராமல் இருக்க ஜெபம் பண்ணுங்க. கோபம் வராமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாவே இல்லையா? அப்படி சில அத்தியாவசியமான அனாவசியமான காரியங்கள்லாம் நம்ம ஜெபிக்க சொல்லுவோம். என் பையனுக்கு இப்படி வருது அப்படி வருது அப்படின்லாம் என்னது, அதுக்கெல்லாம் அப்படி நம்ம எல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், அதனால ஏன் கிருபை உன்னோடு கூட இருக்கிறது, அதனால நீ அதை குறித்து கவலைப்படாதே. அதை சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்போ நீ எதுல பலவீனம் என்று நீ சொல்லுகிறாயோ அதுல என்னுடைய பலம் இருக்கு. நீ அந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு நான் என்ன செய்வேன், நான் உன்னை கட்டுப்படுத்துவேன் என்று சொல்றான். அந்த பலவீனம் சில நேரங்களில் விழுந்து போகிற பலவீனங்கள், மாம்ச பலவீனங்கள், பிராயத்தில் வருகிற பலவீனங்கள், அந்த பலவீனங்கள் அவளை அடைக்காம என்னதான் ஜெபம் பண்ணிட்டு என்னதான் வந்தாலும் கூட நமக்கு ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்யும், நம்ம மேற்கொள்ளும். ஆமாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நான் என்ன செய்வேன், என்னுடைய பலத்தினாலே உன்னை என்ன செய்வேன், உன்னை அந்த இடத்துல என்ன செய்வேன், தப்பிக்க வைப்பேன். ராமன் சொல்லு. அப்போ நீங்கள் எங்கே உங்கள் பிள்ளைகள் போகிறாங்க, அப்போ பிள்ளைங்க சொல்லுவாங்கம்மா எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன சொல்லுவீங்க, பயப்படா போ, நீ போ நான் பார்த்துக்கிறேன். ஆனால் வீட்டில் தான் இருப்பாங்க. பிள்ளைகள் அங்கிட்டு போனால் கதை முடிட்டு பழுத்தையே தூங்கிடுவாங்கன்னு வச்சுக்கிறேங்க. ஆனால் சொன்ன வார்த்தை என்னது, நான் பார்த்துக்கிறேன். அது போல தான் ஆண்டவர் இந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன், நீ அதை குறித்து கவலைப்படாத, அதை குறித்து அது சொல்ல நம்ம அதை குறித்தே அந்த ஒரே ஒரு காரியத்தை குறித்தே நம்ம நினைச்சு அதுக்காகவே ஜெபம் பண்ணி வயசெல்லாம் போய் பல்லெல்லாம் கொட்டி தலையெல்லாம் நிறச்சி கடைசி கல்லறைக்கு போகிற வரைக்கும் அது மாறாது. அதனால அது ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் ராணின்றது. ஏன்னா நமக்கு அநேக காரியங்கள் இருக்குது, நம்ம ஊழிய திட்டங்கள் இருக்குது, குடும்ப திட்டங்கள் இருக்குது, பிள்ளைகள் காரியம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மேன்மை பாராட்டி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதை கைவிட்டுறோம், ஆண்டவரை விட்டுட்டு போயிட விட்டது. அதான் அவர் சொல்றாரு, வாசிங்க. போதும். அதுவும் எப்படியா,
நீ எதை பலவீனம் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்துல அந்த பலவீனத்தில் இருந்து உன்னை என்ன செய்றேன், பலப்படுத்துகிறேன், சம்பூரணப்படுத்துகிறேன். ஒரு வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து நம்மை சம்பூரணமான ஒரு குணத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த குறைபாடு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுல இருந்து நமக்கு என்னது, சம்பூரணமான ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அது விசுவாசிப்பதற்கு சத்துரு விட மாட்டான். அது எந்த நேரம் நம்ம காட்டிக்கிட்டே இருப்பான், அது சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆமா இல்லையா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம போட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு போகல ஏதோன்னு சொல்லிக்கிறோம். இது மறைமுகமாக நம்மளை குறித்து ஒரு நோக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இதை பற்றி நீ ஒன்றுமே யோசிக்காது. இந்த காலை வேலையில் வந்தவங்க ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யோசிங்க, வேணாம். இதெல்லாம் நம்ம என்னது, அந்த பலவீனத்தையே சொல்லிக்கிட்டு வியாதியை குறித்து அதே ஏதோ ஒன்று வந்து பார்த்துட்டு சொல்லி ஜெபம் பண்ணணும், அது சொல்லி இது சொல்லி அப்படின்னு இல்லை. அதுக்கு என் கிருபை போகுது, நீ பேசாமல் இருக்கிறான். வாசி. அந்தபடியே இப்ப சொல்றாரு, நான் இப்ப என்னது ஆண்டவரோட ஒப்புரவாகனதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்றாரு, அந்தபடி மகள் வாசி, கிறிஸ்துவின் வல்லமை வாசி. கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி சொல்றாரு. இப்ப என்ன அவருக்கு என்ன சொல்றாரு புரியுது அவங்க எல்லாருக்கும். இப்ப நான் பலவீனம்னு சொல்லி நான் பயந்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, உன் பலவீனத்துல என்னுடைய பலம் பரிபூர்ணமாய் விலகும் அப்படின்னோடனே இப்ப அதை குறித்து அவர் என்ன செய்யல, அவர் கவலைப்பட சொல்ல. கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி ராமின்றது. இப்போ நான் என்னை மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவருடைய மகிமை எனக்கு வெளிப்படாது. ஆமாம் இல்லையா? நான் என்னை தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் என்னை உயர்த்துகிறார். அப்போ எப்படி உயர்த்துகிறார்? அவர் எனக்குள் இருந்து அவர் என்ன செய்கிறார், என்னை உயர்த்துகிறவராக இருக்கு. ஆகவே தான் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம பாட்டு பாடுறோமே, கூடவே இரும் கூடவே இரும் சொல்லுவோம், ஆனால் நம்ம கூட இருக்க மாட்டோம், நம்ம ஓடி போயிடுவோம். ஆமாம் இல்லையா? ஆனால் பாட்டு மட்டும் பாடுவோம், கூடவே இரும் ஓ இயேசுவே. அது பாட்டு, வாழ்க்கை அல்ல. ஆனால் இவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு, அந்த சந்தோஷமாய் மேன்மை போராட்டம் சொல்றோம். நான் இருப்பது நம்ம சொல்லணும், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவனுடைய கிருபை. அதுதான் சொல்லணும். எந்த இடத்துல போனாலும் ஆமை நம்முடைய மேன்மையை வேறு விதமாக நம்ம சொல்லக்கூடாது. ஆமை நான் வேலை செய்த சொல்லணும் இல்லை உங்க சொல்லி நம்ம நான்கிற வார்த்தையை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். ஆகவே சொல்றாரு, அவர் இருக்கிறார் போது. ஆமாங்க, ஆபிரகாம் சொல்லுகிறார், அவர் என்ன செய்வாரு, அவர் பார்த்து கொள்ளுவார். மகன் கேட்கிறான், ஆண்டவரே அப்பா விறகு இருக்குப்பா, வேற என்னது நெருப்பு இருக்குப்பா, ஆனா என்ன இல்லை அங்கப்பா ஆடு அப்படிங்கிறாரு. ஆமா இல்லையா? யோசித்து பாருங்கள், ஆபிரகாமுடைய நிலை இப்படி இருந்திருக்கும். ஆமீன். மனதை கல்லா வைத்துக் கொண்டு சொல்லுகிறான், அவர் பார்த்துக் கொள்வார். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அதை பார்த்துக் கொள்வேன். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அது குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, கீழ்ப்படிங்க, போங்க, பலி செலுத்துங்க. ஆமை, பலிக்கு ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்க அதை குறித்து கவலையே படக்கூடாது. ஆமா இல்லையா? அது போல இங்கே சொல்லுகிறார், வாசி மகள் 10 வாசிங்க. அந்தபடி இப்ப சொல்லுகிறாங்க, பவுலுக்கு அநேக பலவீனங்கள் இருக்கின்ற வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஆமா இல்லையா? ஆமேன். அப்படி இருந்தும் ஆமா, எப்படிப்பட்ட மனிதன் யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட மனிதன் பவுல், எப்படிப்பட்ட மனிதன். 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மனிதன், பயங்கரமான மனுஷன். கிறிஸ்தவர்கள் விரோதமாக என்ன செய்கிறான், ஸ்தேவானை கொண்டிருக்கிற நேரம் அங்க நிற்கிறாரு. ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிறார், கொள்ளுங்களா அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை? அதே போல 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தா குதிரையில வாராது. அவர் என்ன பலத்தில் வந்திருப்பார், அவர் பெரிய ஒரு ரெஸ்லர் மாதிரி இருந்திருப்பார், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருப்பார் நினைக்கிறார். நல்ல ஒரு கட்சான ஒரு மனுஷன் தான். இப்போ குதிரையிலேருந்து கீழே விழுந்து கூட என்ன செய்யலை. அவன் நம்மளால விழுந்து அந்த இடத்துல ஐசிஐக்கு கொண்டு போய் போட்டிருப்பாங்க. அவன் நேற்று பார்த்து இந்த ஃப்ளைட்லேருந்து ஒருத்தர் இறங்கி நடந்து போகிறார். அவருக்கே தெரியாது, அவருக்கே என்னது
என்ன நடக்குதுன்னு தெரியல ராமேன்றது. ஆமாவே இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி தப்பிட்டோம். ஆனால் அந்த இரைச்சல், அந்த சத்தம், அந்த சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அந்த நேரம் போய் மயக்க பிடிக்கிறாங்க. நம்ம ஆளுகள் இருக்கிறாங்க, நம்ம ஆட்கள் எப்போ அவன் மயக்க பிடிச்சே அவனை கொண்டுருவாங்க போல இருக்கு. பேட்டி எடுக்கிறாங்க, பேட்டி மேலே பேட்டி எடுக்கிறாங்க. அந்த அது மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல இருக்கிறார். அவர் தூக்கி தூக்கி போடுமா இல்லையா? சொல்லுங்களேன். அதனால கிரேசி, நீ பயப்படாத, நீ பைலட் தான். நான் அவளுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாள் காலையில் எழுப்பி என்ன செய்யணும், கண்ணாடிக்கு முன்னாலும் 2 கையும் வச்சுட்டு அப்படியே இருக்கணும். அம்மாவே இல்லையா? வாசிங்க. அந்தபடி சொல்லுங்க, நான் பலவீனமாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் பலம் எனக்குள்ளே இருக்கிறதாம் என்று சொல்லுங்க. ஆமாம், இந்த இடத்துக்கு வர்ற நேரம் நமக்கு அப்படியே பலவீனமாக இருக்கும், சோர்வாக இருக்கும். இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா, யார்கிட்ட கொடுத்துட்டு போமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு என்ன ஆகிரும், பலம் வந்துடுவாங்க சொல்லுங்க. ஆமாம் இல்லையா? ஆகையால் எனக்கு வரும் பலவீனங்களோ, நிந்தைகளிலோ, நெருக்கங்களிலோ, துன்பங்களிலோ, இடுக்கண்களிலோ நான் பிரியப்படுகிறேன். ஒரு பாஸ்டர், இஸ் தி பாஸ்டர். யாரு? பவுல் வந்து யாரு? ஒரு அப்போஸ்தலர். என்ன சொல்றான் பாருங்களேன், கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம் வரும், நிந்தை வரும், நெருக்கம் வரும், துன்பம் வரும், இடுக்கம் வரும். ஆனால் நான் பிரியமா இருப்பேன். ராமேன் சொல்லுங்க. எந்த ஊழியக்காரன் சொல்ல முடியும்? கார் வேணும், வீடு வேணும், பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அதுதான் நமக்கு வேணும். இவருக்கு அதுக்கு ஒப்போசிட்டா சொல்றாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, எப்படி பேதுரு சொல்லுகிறாரோ, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா எனக்குள்ள என்ன இருக்கு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்யணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்னது, இதெல்லாம் சொல்றாரு. இதை குறித்து கவலையே படல விடாமன்றது. அவங்களும் அவ்வளவு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு நெருக்கினாரோ மற்றவர்களை, அந்த நெருக்கம் எல்லாம் இப்ப அவருக்கு வந்து என்ன செய்து, சுற்றிலும் சுழல் காற்று போல இருக்கிறது. அவருக்கு நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிறவங்களை விட அநேக பிரச்சனைகள் தான் நீங்கெல்லாம் சந்திக்கிறீங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. குடும்பங்களிலே, கணவனிடத்திலே, மனைவிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே பல போராட்டங்கள் வெளியிலே சொல்ல முடியாதபடிக்கு ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய என்னது போராட்டங்கள் மத்தியில தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர், என் ஜனத்தை நீ பேசாதேங்க, அன்பு செய்ய, அரவணைக்கு அவங்களை என்ன செய்ய வேண்டும், ஆமாம் என்ன செய்யணும், அரவணைத்து அவங்களை என்ன செய்யணும், அன்பு பாராட்டி இந்த இடத்துக்கு அவங்க போகிற நேரம் என்ன செய்யணும், என்னுடைய அன்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ருசி பார்த்து போக வேண்டும். ராமின் சொல்லு, நீ பேசுறதுல உனக்கு ஒரு மனைவி கொடுத்துருக்க, போய் திட்டு, ஆனால் என் பிள்ளைகளை நீ என்ன செய்யக்கூடாத. ஆமாம், அதனால சிஸ்டரை எப்பயும் திட்டிகிட்டே இருக்க மாட்டேன்னு அவங்க எனக்கு மிக முக்கியமானவங்க. சில நேரங்கள் சிலர் நினைக்கிறது, சில நேரம் அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு கவலையாக இருக்கும் சில நேரங்களில். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், மற்ற சபைகளில் இருக்கிற ஊழியக்கார அம்மா மாதிரி ஒயிட் சாரி கட்டி கொண்டே இங்கே போட்டுக்கிட்டு இப்படி கை கட்டி நிற்கிறவங்களே இல்லை. ஃபீல்டு கிளம்புவாங்க. ஃபீல்டில் நானே நினைப்பேன், என்னடா எனக்கும் கொஞ்சம் இருக்குது பவுலுக்கு மாதிரி. நான் தெரியும் தானே, நம்மளோட அடிக்கடி சொல்வேனே. அப்போ ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ரெபெக்காவும் சரி யார் இவங்களும் அநேகருக்கு நன்மை செய்து அவங்க அசிங்கமாக சில நேரம் சொல்லுவாங்க, சில காரியங்கள் அதை வந்து சொல்லுவாங்க, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் முகம் காட்ட மாட்டேங்கிறாங்க, விட்டுங்க, என்ன அப்படி தானே, நீங்கள் கற்றுட்டு வெளியே செய்யுங்க, அவ்வளோதான். நன்மை செய்து தீவிரம் அனுப்பிங்க, அவ்வளோதானே. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்க அவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஏன்னா அப்போ ஒரு விஷயம்னா அப்போ இங்கேருந்து ஓடுவாங்க. நான் அந்த ரெபெக்காவும் ஓடையில் நான் பார்ப்பேன், ஏன் இப்படி ஓடுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆபத்துனா யாரையும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகள் தான், சபை அல்லாதவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, கடைசியில் தான் வந்து சொல்லுவாங்க. அதனால அவங்க இந்த ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. நான் அநேக காரியங்கள், என் தகப்பன் எப்படி இருந்தாரோ அதுபோல் என் தாய் எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் என் தாய் வந்து எல்லா காரியங்களும் அவங்க பார்த்து கொள்வாங்க. எங்கள் தகப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி எனக்கு மேடையில் பிரசங்கம் பண்ண மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் சிஸ்டர் பார்த்துக்குருவாங்க. ராமின்னு சொல்கிறேன், அதோட எனக்கு ஒரு பலன். ஆமாவே இல்லையா? ஸோ அதனால எந்த பலவீனங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், இடுக்க வந்தாலும் அதில் சொல்கிறார், பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
என்ன பண்றாங்க? பிரியப்படுறேன். நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன செய்ய வேணும்? பிரியப்படணும். ஆமா இல்லையா? மத்திய 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க மகன். 5ஆம் அதிகாரம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யை சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறணும். கிறிஸ்து நிமித்தம் தான் நமக்கு. ஆமாவே இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கிறிஸ்து நிமித்தம் தான் சில பிரச்சனைகள் வருது. ஆமாவே இல்லையா? குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ உறவுகளுக்குள்ளேயோ எல்லா இடங்களிலுமே என்னது? அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் நமக்கு பகையான காரியங்கள் நமக்கு வருது. ஆமாவே அதாங்க மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார். ஆமேனா? சந்தோஷப்பட்டு களி கூறணும். ராமேன் சொல்லுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கிறாமேன்னு சொல்லுங்க. ஆமே. உங்களை எல்லாம் புகழ் தான் நீங்க கவனமா இருக்கும். பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்றீங்கன்னா நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சிஸ்டர் நல்ல ஜெபம் பண்றீங்கன்னா நீங்க என்னது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமே. என்னமோ ஒன்று நமக்கு நடக்க போகுது. ஆமே. அதனால நம்ம கவனமாக இருக்கணும். ஆமே. அதுதான் சொல்றாங்க. மற்றவங்க நம்மளை குறித்து, ஏன்னா இந்த உலகம் அப்படித்தானே இருக்கு. ஒன்று கூப்பிட்டு பின்னுக்கு, பின்ன கூப்பிட்டு முன்னுக்கு பேசுறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஆமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ராமேன்னு சொல்லுங்க. இந்த சிஸ்டருக்கு இது முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படும். கிறிஸ்து நிமித்தம் நான் என்ன செய்யலை சொல்கிறாங்க. சிஸ்டர் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. செய்கிற காரியம் தவறான ஒரு காரியம். அதனால் நீங்கள் சொல்லுங்க, நான் அந்த காரியம் என்ன செய்ய மாட்டேன் சிஸ்டர், இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் அப்படின்னா அவங்க உங்களை திட்டுவாங்க. பெரிய ஆண்டவர் மொபைலில் திட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க திட்டையில் என்ன செய்யணும்? சொல்லுறேன் சிஸ்டர், நீங்கள் திட்டன்னு சொல்லி தான் என்னது நான் சந்தோஷப்படுறேன். ஆமே. ஏன்னா எனக்கு எங்கே இருக்குது? பரலோகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது? 2 Corinthians 13:4 வாசிக்கிற மகன். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம். பாருங்கள். ஏனெனில் அவர் பலவீனத்தால் அப்ப நம் நிமித்தம் அவர் பலவீனர் அல்ல, ஆனா நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? ஆமை பலவீனப்படுகிறார். ஆமாம் இல்லையா? அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவரை அவரை பிடிக்க வருகிற பொழுது அவர் கேட்கிறார், நானா என்று கேட்கிற பொழுதே என்ன நடக்கிறது? அந்த வந்தவர்கள் அப்படியே பின்னோக்கி அப்படியே என்ன செய்யறாங்க? அப்படியே விழுந்து போறாங்க. ஆமாம் இல்லையா? ஆமீன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா எத்தனையோ தூதர்கள் வந்து இறங்குவார்கள் என்று சொல்லுகிறார். ஆமாம் இல்லையா? அநேக லேவியர்கள் வந்து இறங்குவாங்க. அந்த அளவுக்கு உள்ளவர் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் ஒரு பலவீனமான ஒரு அடிக்கப்படுகிற ஆடை போல அவர் என்ன செய்யப்படுகிறார்? கொண்டு செல்லப்படுகிறார். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய மாமிசத்தின் பலத்தினால நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. ஆமாவில்லை? வாசி மகன். அவர் பலவீனத்தால் தேவனுடைய வல்லமை தான் என்ன செய்தது? அவரை பிழைக்க செய்தது. ஆமீன். அதே வல்லமை தான் உங்களையும் என்னையும் பிழைக்க செய்தது. ஆமீன். வாசிக்க தொடர்ந்து. அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். அவர் சொல்றார். அப்ப அவங்க அந்த விசுவாசிகளை அவங்கள பார்த்து சொல்றார், உங்கள் நிமித்தம் நாங்கள் என்ன செய்யறோம்? உங்கள் பலவீனம் உங்களுடைய என்னது? நீங்கள் பலப்பட்டு இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப எங்களுக்கு என்ன உண்டாகிறது? சபைக்கு வர்ற ஜனங்கள் நீங்க சொன்ன சாட்சிகள் இவைகள்லாம் பார்க்கிற போது எங்களுக்கு என்ன உண்டாகும்? இன்னும் எங்களுக்கு என்ன உண்டாகும்? பலம் உண்டாகும். ஆமை. என்ன உங்களுக்கு பலப்படுத்தும்படி தானே வேத வசனத்தை என்ன செய்யறோம்? உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆமாவே. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அதுல பலப்பட்டுட்டீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப அதுதான் அவங்க அந்த இடத்துல சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொல்கிறார். ஆமா. அப்ப பாருங்க, வாசிங்க மகன். என்னை பலப்படுத்துகிற சொல்லுங்க. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால
எல்லாவற்றையும், ஒன்று ரெண்டல்ல, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமாம் இல்லையா? 12 வாசிங்க. ஆண்டவருக்கும் எனக்கு தெரியும். இதுதான் பலன். என்னது? தாழ்ந்து. எனக்கு தாழ்ந்திருக்கணும். அதுதான் பலன். நம்ம நினைப்போம், வல்லமை பேய் விரட்டும், நோயை சுகமாக, இதெல்லாம் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டுமா? வாசிங்க மகன். தாழ்ந்திருக்கணும். எந்த இடத்துல தாழ்ந்திருக்க வேண்டுமோ அந்த இடத்துல தாழ்ந்திருக்க வேண்டும். வாழ்ந்திருக்கவும் தெரியுமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம சில நேரங்கள்ல நாமே நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், இல்லை நாம் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய சிச்சுவேஷன், நம்முடைய காரியங்கள் சில நேரங்கள் சில இடங்களுக்கு போகிறோன்னு வித்தியாசப்படும். ஆமாம் இல்லையா? இப்போ நம்ம இங்கே நம்ம ஊழியம் செய்யணும், சிட்டியில் நம்ம ஊழியம் செய்யணும். நமக்கு கிராமங்களுக்குள்ள போனால் எப்படி இருக்கும்? ஆமாம். சிட்டியில் ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த வீடு நல்லா இருக்கும். ஆமாம் இல்லையா? நான் சொல்லுங்க, பேசாமல் இருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்குள்ள வச்சா தானே உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன். ஆமாம். ஆகவே என்னது, அப்போ இந்த லெவல் வேற. அப்போ நம்ம கிராமங்களுக்குள்ள குக்கிராமங்களுக்கெல்லாம் போகிற நேரம் எப்படி இருக்கும்? யார் அவன் சாட்சி சொன்னேன். ஆமாம். அந்த ஒரு கிராமம், ஒரு குக்கிராமத்தில் ஒரு பாசப்ப ஊழியம் செய்ய போகிற நேரத்தில் அங்கே உள்ளவங்களுக்கு தண்ணீரே இல்லையா? அப்போ தண்ணீரே இல்லாததுனால சாப்பிட்டு அந்த பீங்கான அப்படியே நக்கிட்டு வச்சுடுவாங்க. அதில் தான் அடுத்த நாள் நம்ம இன்னொருத்தர் சாப்பிடணுமா? சாப்பிடுவோமா? கிறிஸ்து நிமித்தம் என்ன செய்யணும்? சாப்பிட்டுதான் ஆகணும். ராமின் அதான் கிறிஸ்துடைய அன்பு. அதானே நம்ம திருவிருந்து நாளையில் என்ன செய்கிறோம்? இயேசு என்ன செய்தா? தன் சீசர்களுடைய கால்களை யோசித்து பாருங்க. தெய்வம், பெரிய ஒரு கடவுள், இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ லோகாதிபதியாகிய ஆண்டவர் மனுஷ ரூபமாய் வருகிற பொழுது முதல் நான் திருவிருந்துக்காக நான் போய் அங்கே இலங்கையில் ஒரு சபைக்கு போயிருக்க நேரத்தில் அப்போதான் பழக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். எல்லாருக்கும் அழகழகான கால் கிடைக்குது. எனக்கு ஒரு கால் கிடைச்சிது. அந்த 2 கால், அந்த யானை வியாதி என்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கால் வீங்கி இருக்கும். யானை கால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? அந்த காலை கழுவணும். உராமின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் என்ன செஞ்சக்கூடாது? க்ளவுஸ் போடணும், ஷோ போடணும், இல்லை. என்னது? முதல் காலே எனக்கு என்ன கால் ஆயிட்டு? அதுதான் சொல்றாரு. எனக்கு எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னது? கிறிஸ்து நிமித்தம் எனக்கு என்னது? வாழ்ந்திருக்க தெரியும். ஆமென். அதுபோல எல்லா இடங்களிலும் எனக்கு என்ன தெரியும்? வாழ்ந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும். ஆமாம். எப்படிப்பட்டவர்களோ, எந்த மதம், எந்த மொழி, என்ன ஜாதி மக்கள்கிட்ட போய் பழகுற விதங்கள், ஆமே, எல்லாவற்றையும் சொல்றாரு. எனக்கு எல்லா இடத்துலையும் என்னது? ஆமாம். கிரேக்கருக்கு கிரேக்கராக, யூதனுக்கு யூதனாக, தமிழனுக்கு தமிழனாக, வேறு எல்லா மக்கள் எல்லாரும் மற்றவே ஏழைக்கு ஏழை இடத்துல போகிற நேரம் அங்கே ஒரு ஏழை வீட்டுக்கு போயிட்டு அங்கே நம்ம சேர் தேட முடியாது. என்ன செய்யணும்? அவர்களோட கீழே உட்காந்துருக்கோம். ராமின் சொல்லுங்க. அதுபோல் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் போயிட்டு நான் எனக்கு கீழே தான் உட்காந்து பழக்கம்னா என்னது? அங்கே எப்படி உட்காரணும்? இடத்துக்கு தகுந்த மாதிரி உட்காரணும். சாதாரண கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி போகணும்? அப்படிதான் போகணும். ஆமி, அவங்களுக்கு அந்த ஏழ்மை தெரியக்கூடாது. ராமின்னு சொல்லு. அங்கே கஷ்டம் நினைக்கி நம்ம எல்லாரும் வர்றோமே. இப்போ நம்மளே ஏன் அதனால தான் அந்த சபைகள் எல்லாம் ஒரே கலர் உடுப்பு உடுத்த சொல்றது காரணம். ஸ்கூலில் ஏன் ஒரே யூனிஃபார்ம்னா அவங்களுக்கு அந்த தராதரம் குறைஞ்சி போயிடுது. நான் என்ன செய்வாங்க? ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே என்ன இருந்தால் ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே ஸ்கூலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி வருவோம்? அது காரில் வந்து செயினெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படியே வருதுங்கிறவங்க இந்த பிள்ளை என்ன செய்யணும்? அப்படியே அம்மாவே இல்லையா? அந்த நேரம் என்ன உண்டாங்க? அதில் பேசலாமா, பழகலாமா அப்படின்னால யோசனை வரும். அம்மாவே இல்லையா? அப்போ இதை இங்கே சொல்கிறார் பவுல் சொல்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எனக்கு தான் சொல்கிறார். வாழ்ந்திருக்கன்னு சொல்ல தாழ்மை விராமின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன இருக்கணுமா? வாழ்ந்திருக்க தெரியும். சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமே, எல்லா இடத்துலையும் நான் தாழ்ந்தே போய்கிட்டு இருக்க மாட்டேன். குட்டை நான் என்ன செய்ய மாட்டேன்? குனிய மாட்டேன். சில இடங்களில் என்ன செய்ய வேண்டும்? எழும்பி நிற்க தான் வேணும். ஆமா, அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க. என் குறைச்சலினால் கற்றுக்கொண்டேன். சொல்றாரு பாருங்க, வசனம் வாசிக்க நீங்க யோசிங்க. எனக்கு அதை ஒரு சில காரியங்கள் கீழே மேலே போட்டு, சில மேல கீழே வரணும். சரியா? அப்ப இப்ப போயிட்டு 11 என்ன சொல்றாரு? நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? குறைச்சல்னா என்னது? கிறிஸ்து நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆமா இல்லையா?
இப்போ பழைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும் பழைய வாழ்க்கை அங்கங்கே என்ன செய்யும், அங்கங்கே சேர் போட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் இவர் எம்டி, ஒன்றுமே இல்லை. அவருடைய சொத்து சுகங்கள் இல்லை, பணம் இல்லை, நான் எதுவுமே இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் தயாராக இருக்கிறாரு. அதனால சொல்கிறாரு வாசிமகன், அப்போ நான் இப்போ பார்க்குறேன், இப்போ நான் வாரேன், நான் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா? அப்போ நம்ம நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நான் ஊழியத்துக்கு வர நேரம் நான் எழுப்பி போனேன், நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க, கைவிட்டேன். பாஸ்டர் பிரதர், நீங்கள் ஊழியத்துக்கு போகாதீங்க, நீங்கள் என்னது ஒரு ஐயாவுக்கு ஊழியமெல்லாம் பண்ண. நான் சொன்னேன், நான் ஐயாவுக்கு ஊழியம் செய்யலை, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கூட என்னை விடு அப்படின்னு தான் நான் போனேன். புரியுதா? அந்த மாதிரிக்கு நம்ம பெரிய ஸ்தலத்தில் அப்படி இருந்துட்டு போகிற நேரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இஷ்டமா இருக்குமா இருக்காதான்? அதான் சொல்கிறேன். அப்படி சொல்றாரு, நான் குறைச்சல். அப்போ இப்போ பார்க்குறாங்க. அப்போ நம்ம வசதியாக இருக்க நேரம் நம்ம என்னது, என்னது ஊழியமா அப்படிங்குவாங்க. இந்த பிள்ளை என்ன செய்யுது, இது டாக்டருக்கு படிக்குது, அது இன்ஜினியர். இந்த பையன் சர்ச்சில் போய் பாட்டு பாடிட்டு கிடக்குறான். எப்படி தரம் எப்படி இருக்குது? அம்மாவே இல்லையா? அப்போ யோகோ தரம் தாழ்த்திருப்பாங்க இல்லையா? யாருப்பா? பவுல். அம்மாவே இல்லையா? முதல் நல்லா இருக்க நேரத்தில் இருக்கா, வாங்க பாஸ்டர், நல்லா இந்த மாதிரிலாம் ஸ்வெட்லாம் போட்டு வந்தால் நல்லா வாங்க பாஸ்டர்னு கூப்பிடுவீங்க. இதே நேரம் ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு கையில் ஒரு இதையும் போட்டுக்கிட்டு வந்தால் என்ன செய்வீங்க? பாஸ்டர் வராரு, கதவை மூடுங்க. அம்மாவே இல்லையா? இப்போ இதை என்ன அனுபவிக்கிறான்? ஏன்னா கொரிந்தியர் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? பிலிப்பியர் அவங்க ரொம்ப அன்பு காட்டுறவங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, வாசிக்க மகன், ஏன்னா நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும், உடுப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன செய்யணும்? கந்தையாக இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும். இல்லை அதில் நீங்கள் என்ன செய்யணும்? ஐம் ஓகே, நான் நல்லா இருக்கிறேன். ஏன் சிஸ்டர் எப்படி இருக்கேன்? இப்போ எனக்கு என்ன குறை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கணும். ஆமாவே இல்லை? ஆமாம் சிஸ்டர், என்ன செய்ய சிஸ்டர், ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஊழியத்தில் ஒரு வருமானம், நீ வருமானத்துக்கு வந்தீங்கன்னா நீ கடைசியில் வறுமையிலே தான் கிடப்பேன். நீ அவருடைய ஊழியத்தை செஞ்சா அவருடைய உயர்த்துவார். ஆமாவே இல்லையா? நீ வருமானத்துக்காக ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நீ வறுமையிலே கிடந்து செத்து போவ. ஆமாவே இல்லையா? அதனால தான் அங்கே சொல்கிறாரு, நான் வாசிங்களே மகன், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். சின்ன பிள்ளைகள் எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மாவே இல்லையா? வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடு இருக்கு, சரி மாமா, நான் சரி அம்மா சாப்பிட்றேன் அப்படிங்கணும். அப்போ அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா இல்லையா? எத்தனை அம்மா மாதிரி கஷ்டப்படுவாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு. இந்த பிள்ளை இதை சாப்பிடாதே, இது சாப்பிடாதுன்னு வேதனைப்பட்டு அவங்க போய் கடன் வாங்கி அதை கொண்டு வந்து சமைச்சு வச்சு அதை இந்த பிள்ளைகள் அப்பையும் தள்ளி விட்டு, வேணாம் நான் இதுதான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் இல்லை, அப்படியே இதை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறீங்க. ரம்யமாக இருக்கும். எதை கொடுத்தாலும் எதை சாப்பிட்டாலும் நம்ம அதுக்கு பிறகு என்னது, கர்த்தர் நம்முடைய இது எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் நம்மை உயர்த்துவாராம் என்று சொல்றார். நாளை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறவராக இருக்கார். வாசிங்க மகள், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறார் என்று. நீங்க எங்க போதிக்கப்பட்டிருக்கீங்க? எல்லா இடத்துக்கும். ஊழியத்துக்கு வந்து அப்படிதான். இப்போ மிஷனரி ஊழியமெல்லாம் அப்படிதான். மிஷனரிகள்லாம் எவ்வளோ கடினமாக இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு வந்தால் வீடு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு அல்ல. அவ எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்வான்? என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லுவார். சில நேரங்களில், சில இடங்களில், சில ஊழியக்காரர்களை நாங்கள் கனப்படுத்தினா இந்த கனம் என்ன நடக்குன்னு கேட்டால், இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிற பொழுது அந்த கனத்தை பல மடங்கு நாங்கள் பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்திட்டீங்கன்னா அந்த காரியம் எப்போ நடக்கும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல போகிற பொழுது உங்களை அந்த இடத்துல கனவீனமாக அல்ல, கனமாக. அப்போ நீங்கள் யோசிக்கணும், நான் அன்னைக்கு அந்த ஊழியக்காரனை கனப்படுத்தினேன், அந்த மனுஷனை கனப்படுத்த, வயதானவங்களை கனப்படுத்தினேன், தாயை கனப்படுத்தினேன், தகப்பனை கனப்படுத்தினேன். நீங்கள் கனப்படுத்த வேண்டும். பெற்றோர்களை, பிள்ளைகள் கனப்படுத்தினாலே உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வும் ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக. ஆமாம் இல்லையா? ஸோ ஆகவே இன்னொரு காரியத்தை மட்டும் பார்த்து முடிச்சிடுமா?
ஒரு 5-10 நிமிஷம் முடிச்சுக்கலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 2:27 வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சொல்ல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் ஆ. பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பவுல் சொல்றான். நான் யாரு சொல்லுங்க? பைத்தியம். நம்ம தான் பைத்தியம். ஆமாவே இல்லையா? பரிசுத்த ஆவியானா சிரிப்பாங்க. இங்கே பரிசுத்த ஆவியானா ஏசு நாங்கள் ட்ரைஸ் கொடுக்கணும். என்னை ஒரு ஆள் பார்த்து சொன்னார், இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கிற புத்தியில் ஏசு வர்றாரு. எங்கே வர்றாரு? காட்டு சுகமாக்குறேன். இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எல்லாரும் சுகமாக்கு கேள்வி. ஆமா இல்லையா? அதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஏன்னா அந்த உலகத்தில் உள்ளவங்க அப்படிதான் இருப்பாங்க. எதிர்மாறாக பேசுவாங்க. இந்த ஃப்ளைட்டுக்கு எல்லாம் எதிர்மாறாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எல்லாம் பேசலாம், ஆனால் அந்த பிளாக் பாக்ஸ் தான் அதோடைய காரியத்தை எல்லாம் சரியாக சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. அது என்ன சொல்லுது அதுதான் நடந்துருங்க. நீங்கள் பைலட்டை குறிச்சோ ஃப்ளைட்டை குறிச்சோ எத்தையும் சொல்லாதீங்க. நீங்கள் என்னத்தை பார்க்கணும் அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. அதுக்கு பிறகு அதில் வர்ற ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அமைதியாக. ஏன் அதுக்கிடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவாக்குங்க? வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு சொல்றாரு. கிறிஸ்து நிமித்தம் என்ன சொல்றாரு? நான் பைத்தியம் அப்படிங்கிறாரு. ஆமா இல்லையா? நம்மளை தெரிஞ்சிருக்கணும். உண்மையே தெரியாது. உலகத்தில் போயிட்டு ஒரு பெரிய இடத்துல பேச தெரியாது. பேங்க்ல ஒரு போகும் நிரப்ப தெரியாது. ஆனா மேடையில ஏறிட்டா என்னது? இந்த உலகத்தை கலக்குகிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு தேவனுடைய காரியம் இருக்கும். ஆமா இல்லையா? அதான் சொல்றாரு. எப்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கான்னு பாருங்களே. வாசிங்களே மகன். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானதான் சொல்லுங்க. பாருங்களேன், ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் அவங்க ஊழியத்துக்கு எடுக்கணும் என்ன செஞ்சிருக்கலாம்? பெரிய பெரிய ஆட்கள் எடுத்திருக்கலாம். ஆமேனா நான் இங்கே என்ன சொல்லப்படுது? உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் அற்பமா நினைக்கிறவங்களை தான் என்ன செய்யறாரு? ஆமா, அப்படிதான் சில காரியங்கள். சில பெரிய பெரிய பரிசுத்தவான் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை குறித்து பார்த்தா அவருடைய வாழ்க்கையில ஒன்று அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க. போல் தாயார் ஜெர்மனில் இருக்கிறாங்க. அவங்களும் அப்படிதான். அவங்க இந்த பைபிள் வாட்சி அவங்களோட பைபிள் இவ்வளோ பெருசாக இருக்குமா. அழுது 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 இந்த பைபிள் அப்படியே வீங்கி அப்படியே பேப்பரெல்லாம் பெருசாக இருக்கான். அவங்க அதை எடுத்துக்கிட்டு கப்பலில் வந்து கப்பலில் வந்து அவர் ஒருத்தரோடு வந்து அவர் இறந்து போய் அவர் மட்டும் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கொண்டு நமக்கு ஒரு தமிழ் வேதாகமத்தை ஏற்படுத்தியிருக்கார். இதுதான் சொல்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் சின்சியராக இருப்பாங்க. ராமிட்டு இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா செய்ய மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்ககிட்ட ஏதாச்சும் வேலை கொடுங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏழ்மையானவர்கிட்ட கொடுத்தா என்ன செய்வாங்க? அந்த வேலையை உண்மையாக சின்சியராக செய்வாங்க. ராமிட்டு அதனால ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவசியமாக முடிச்சுக்குவோம். அதுதான் சொல்றாரு. இந்த மாமிசம் எப்படிப்பட்டது? பெருமை பாராட்டும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள்ளு என்ன செய்து குத்துது, நான் யூதன், நான் படித்தவன். சில நேரங்கள் அப்படி இருக்கும் தானே. சில இடத்துல போயிட்டு பேசுறது டக்குன்னு உள்ளுக்கு சொல்லுங்க, உள்ளுக்கு ஏதாச்சும் வருமா வராது. நான் யார் தெரியுமா? இங்கே வந்தனால என்னை வேணும் அப்படியெல்லாம் கேட்குறீங்க. நான் யார் தெரியுமா? அப்படின்னு உள்ளுக்குள்ள வருமா வராது? வரும் தானே. வராட்டு மனுஷன் எனக்கு வந்துச்சு. சொத்துறோம் அவசியம். அந்தபடி நீங்கள் மாமிசமான எவனும் என்ன சொல்றாங்க? எவனும் நானும் பவுல் அதையும் சேர்த்துக்கிட்டார். நான் அதான் எவன்கிறது நானும் பவுல் தன்னை குறித்து பார்க்கிறார். எப்படி இருந்து இப்ப என்ன ஆயிட்டாரு? அத்தனை பரிசுத்தவான்கள் அத்தனை சீசர்கள் கூட சொல்லாத ஒரு வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். என்னை பின்பற்றுங்கள், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். நான் நல்ல போராட்டத்தை போராடி
ஓட்டத்தை முடித்தேன், கிரீடம். எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கும் ஆண்டவரோடு. எப்படி இருந்திருப்பாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை போல பவுல் எப்படி இருந்திருப்பாரு? அப்படி அச்சு அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அம்மாவே அதான் சொல்றார், கலாத்தியருக்கு சொல்றார், நான் அவருடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். கிறிஸ்து எப்படி இருந்திருப்பாரா இருக்கும்? அந்த 33 வருஷங்கள்ல அந்த 3.5 வருஷம் எப்படி இருந்திருப்பாரா இருக்கும்? யோசித்து பாருங்களேன். நான் யோசித்து பார்த்தேன். அந்த 30 வருஷம் பண்ணிருந்தார், ஒரு யூதனாகவே இருந்தார். ஆமாவே இல்லையா? அப்ப யூதன் யாரு? இயேசு யூதன் தானே. ஆனால் 30 வயதுல ஒரு ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் என்னவாகிறாரு? சர்வலோகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக கிறிஸ்துவாய் மாறுகிறார். ஆமாவே இல்லையா? கிறிஸ்து என்ற ரட்சகர், ரட்சிக்கிறவராய் அவர் மாறுகிறார். ஆமாவே இல்லையா? அதுக்கு பிறகுதான் அவருடைய பணியை ஆரம்பிக்கிறார். அதனாலதான் அவரு பழசு எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்ப என்ன செய்யறாரு? வாசிகளை மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நம்மளாம் எப்படி இருக்கிறோமா? உட்பட்டு இருக்கிறோமா? எவ்வளவு நம்பிக்கையா சொல்றார். கொரிந்தியர் ஜனங்கள் பயங்கரமான ஜனங்கள், விக்கிர ஆராதனையில பயங்கரமான பணக்காரர்கள், வேசித்தனம், விபச்சாரங்கள் எல்லாம் நிறைந்த தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சொன்ன எவ்வளவு பெரிய வாக்கு. நம்ம இழிவானவர்கள் சொல்றார். அப்படின்னா என்னது? அவ்வளவு இழிவான வேலைகளை செய்கிறவர்கள், பாவம் நிறைந்தவர்கள் கொரிந்தியர் பட்டினத்தின் ஜனங்கள். அப்படி அருவருக்கக்கூடிய பயங்கர விக்கிரகம், அருவருப்பான விக்கிரத்துக்கு அருவருப்பான ஆராதனை செய்கிற கீழ்த்தரமாய் இருந்த அவர்களை ஆண்டவர் தனக்கு தெரிந்து கொண்டு நாம அப்படித்தானே எழுத்து கடைசியில இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அந்தபடி நீங்கள் அவரால் என்ன ஆயிட்டீங்க? உட்படுத்தப்பட்டிருக்கீங்க. வராமின்னு சொல்லுங்க. நான் அல்ல, யாரு? அவரே. அப்ப நீங்க என்னது? நான் அல்ல அப்படி நீங்க சொல்லணும். அந்த நிலைமைக்கு வரணும். எழுதி இருக்கிறபடி சொல்லுகிறார். எழுதி இருக்கிறபடி ரோமர்ல எழுதுகிறது, ரோமியாவில் எழுதப்பட்டிருக்கு. அது போல பழைய பாட்டு எழுதப்பட்டிருக்கபடியாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டலாமே. இந்த உலகத்தில் நம்ம இழிவாய், நம்மளை தரக்குறைவாய் காணப்படுகிற இடத்துல தேவன் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? அவருடைய பிள்ளையாக, அவர் சாயலாக முடிச்சிருவோமா? அந்தபடி நீங்கள் எல்லாம் அவராலே கிறிஸ்துவன் எழுதியிருக்கிறபடி அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கரங்களை தட்டி தேவன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே என்னுடைய கிருபை போதும் சொல்றார். எழுதி நினைச்சோம் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்கும் பலவீனம் இருக்கும். ஆனால் கற்ற பலவீனத்தில் எங்கரும் பரிபூர்ணமாக விளம்பரத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அதன்படி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர தேவைகள் எவ்வளோ அவரிடத்திலே போய் நாங்கள் சொல்லுகிற பொழுது, அது குறைவோ நிறைவோ நம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பொழுது கர்த்தர் நமக்கு அதுக்குரிய பதிலை கொடுக்கிறவராக இருக்கிற அநேக நாட்கள் பவுலுக்கு நெருக்கமாய் காணப்பட்டது. தன்னை இதோடு மேன்மை பாராட்டுவோமோ என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்திலே போயிட்டு தன்னை குறித்ததான காரியங்களை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்னுடைய கிருபை நமக்கு போதும் என்று சொன்னது போல நாளை வேலையும் நாம் சில காரியங்களிலே நாம இன்னும் விட்டு விடாதபடி இருப்போமானால் இன்றைக்கு ஒரு விஷயம் நம்மை நோக்கி பார்க்கிறோம். பலந்துள்ள கால் வரைக்கும் அந்த நாடிகள் நரம்புகள் கதை எலும்புகள் எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. ஏதோ ஒன்று
அவருக்கு பிரியமில்லாத ஒன்று இருக்குமானால் நாளின் சொற்களோ கண்களின் இச்சைகளோ எண்ணங்களோ கேட்கிற காரியங்களோ பேசுகிற காரியங்களோ அல்லது எங்கள் மூளைகளில் சில நேரங்களில் சில காரியங்கள் அப்படியே மறைக்காமல் அப்படியே ஒரு வைராக்கியம் போல இருக்கும். நம்முடைய இருதயம் அப்படியாக இருமாற்பாய் கூட இருக்கும். ஆக இந்த நாளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பவுல் மூலம் நமக்கு கர்த்தர் பெரிய ஒரு பாடத்தை நாளில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் நாம் அதற்குரியாக நடப்போம். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.